அவர் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் மக்கா நகர் கிளையின் சார்பாக இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், உலகத்திற்கோர் அருட்கொடையாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான முழுமையான அவருடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து அவர்கள் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எப்படியாப்பட்ட நிலையில் இறை போதனையை நமக்காக தந்தார்கள், எப்படியாப்பட்ட ஆட்சி முறையை அவர்கள் செய்தார்கள் என்ற இது போன்ற செய்திகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல நம்ம ஜமாத் ஒரு 10 மாத செயல் திட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி முறை எப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்கள் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்காக நாங்கள் மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாமெல்லாம் அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறோம் சொன்னா, நபிகள் நாயகம் என்று சொன்ன உடனே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்காக எத்தி வைப்பதற்காக அல்லாஹ் நமக்காக அருட்கொடையாக வழங்கினான் என்று எண்ணிக்கொள்கின்றோம். அதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கான அருட்கொடைதான், அது மாற்று கருத்து இல்லை. அவர்கள் ஒரு ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்திற்கே ஒரு பேர் அருட்கொடை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அவருடைய சிறப்புகளை பற்றி பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றார். நாம தூதர்னு சொன்னா மார்க்கத்தை மட்டும் சொல்ல வரல, வாழ்வியல் தத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்காக வழிகாட்டி தந்தார்கள். அதுபோல ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தேவையோ, எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ வேண்டுமோ அவர்கள் நமக்கு வழிகாட்டியது மட்டுமில்லாம ஒரு நாட்டுடைய மன்னராகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தாங்க. அந்த நாட்டுடைய மன்னராக இருந்து எப்படி வழிகாட்ட வேண்டும் என்று வழியும் காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது நாம் அறியாத சில செய்திகள் ஏராளமாக இருக்கு. அதுல நாம பார்த்தோம் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட மக்களுக்கு மார்க்கத்தை எத்தி வச்சாங்க தெரியுமா? அவர்கள் மனிதர்களா மிருகமா என்று தெரியாத நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்தது. காட்டரபு என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் மோசமான கலாச்சாரத்தை கொண்டவர்களாகத்தான் அந்த காலகட்டத்தில் அரபு மக்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்சியாளராக மன்னராக வாழ்ந்தாங்க. அவர்களுடைய 23 ஆண்டு கால அந்த காலகட்டத்தில் அந்த அரபு மக்கள் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சாங்க தெரியுமா? மிருகத்தை விட கேவலமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டினாங்க. அதுக்கு என்ன ஒன்னு ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லணும்னு சொன்னா, பெண் பிள்ளைகளை என்ன செய்தாங்கன்னு சொன்னா குளிதோண்டு புதைக்கக்கூடியவர்களாக அந்த அரபு மக்கள் இருந்தாங்க. பெண்களை ஒரு இனமாகவே கருதல, அவர்களுக்கு உள்ளத்தில் ஓட்டங்கள் இருக்கு என்று நம்பவே இல்லை. அவங்க மிருகங்களுக்கு சமமாக கருதியவர்கள் தான் இந்த அரபுலகத்து காட்டரபுகள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இது மட்டுமில்லாம
அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, திருமண கலாச்சாரத்தை பார்த்தோம்னா படு மோசமான திருமண கலாச்சாரத்தை கொண்டவர்கள் தான் அந்த அரபுகள். தன்னுடைய சொந்த தந்தையினுடைய மனைவியை தந்தை மரணிச்சுட்டான்னு சொன்னா, தாய் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த கணவருடைய மனைவியை திருமணம் செய்து கொள்வாங்கன்னு சொன்னா, எப்படியாப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்படியாப்பட்ட மக்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை வழிகாட்டுதலை சொன்னாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை சங்கடத்துக்கு மத்தியிலும் நீதியாகவும் நேர்மையாகவும் ஆட்சி செய்பவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தாங்க. எந்த ஒரு ஆட்சியாளரை நாம பார்த்தாலும் சரி, அவங்க ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு ஜனாதிபதி அந்தஸ்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, கடந்த கால வாழ்க்கை முறையெல்லாம் அப்படி மாறிடும். தொடக்கத்துல ஒரு மாதிரி நிலையில இருப்பாங்க. மன்னர் ஆனதுக்கு அப்புறம் அவர்களுக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். அவர்கள் உடையிலிருந்து உணவிலிருந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நாம என்ன செஞ்சிடலாம், சந்திச்சிடலாம். முக்கியமான பொறுப்புக்கு போயிட்டாங்க, அவங்கள நாம சந்திக்கவே முடியாது. நாம முன்கூட்டியே என்ன செய்யணும், அனுமதி கடிதம் கொடுத்து அதற்கு அப்புறம் அவர் அனுமதிச்சாதான் போய் நாம சந்திக்க முடியும். இப்படியாப்பட்ட நிலையில தான் உயர்ந்த இடத்துல இருக்கவருடைய நிலை இருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னாக அந்த அரபுலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக செல்வந்தராக நபிகள் நாயகம் இருந்தாங்க. அதே போல பல ஆண்டுகள் கழித்து மன்னராக இருக்கும் போது பல லட்சம் மக்களுக்கு சக்கரவர்த்தியாக இருக்கும் பொழுது, பெரும் படைகளுக்கு தளபதியாக இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை எந்த அளவுக்கு மிகவும் நலிவடைந்து இருந்துச்சு தெரியுமா? அவருடைய வீட்டுல பல மாதங்கள் அடுப்பே எரியலை என்று வரலாற்று குறிப்பு சொன்னது. இப்படியாப்பட்ட ஒரு மாமன்னர் வாழ்ந்தாங்களா என்று நாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இதை பார்த்துட்டு தாங்க மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றான்னு சொன்னா, தி 100ங்கிற புத்தகத்துல உலகத்திலேயே பெரும் புரட்சி செய்த தலைவர்கள் பட்டியலில் அவர் முதலாவது இடத்தை கொடுத்தது யாருக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அக்குவேர ஆணிவராக ஆய்வு செய்கிறார். அவருடைய குடும்பத்துல நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஆய்வு செய்கிறார். அதுபோல சமுதாய மக்களிடத்துல எப்படி வாழ்ந்தார்னு ஆய்வு செய்யறாரு. ஆன்மீகவாதியாக எப்படி வாழ்ந்தார்னு ஆய்வு செய்யறாரு. ஜனாதிபதியாக சக்கரவர்த்தியாக ஆட்சி தலைவராக இருந்தாங்களே எப்படி ஆட்சி செய்தார் என்றும் அந்த மைக்கேல் ஹார்ட் என்ற வரலாற்று ஆசிரியர் ஆய்வு செய்கிறார். அப்படி ஆய்வு செய்ததுல அனைத்திலும் நம்பர் 1ஆக வாழ்ந்து மரணித்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிட்டு விட்டு இவர் சொல்றாரு, இது போன்ற ஒரு தலைவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை என்று அவருடைய குறிப்பிட நாம பார்க்க முடியுது. அப்போ இதன் மூலம் நாம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியராக மன்னராக இருக்கும்போது குடிமக்களோடு சகஜமாக பழகக்கூடியவராகவும் வாழக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல நேரிட்டு மக்கள் போய் கேட்பாங்க, எனக்கு இது மாதிரி உள்ள நிலை இருக்கு, எனக்கு ஏற்பாடு செய்துதானுங்க என்று நேரிட்டு ஒரு ஜனாதிபதி இடத்துல கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு குடிமகன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய பைத்துல் மாலுக்கு ஒரு ஒட்டகத்தை தர்மம் செய்றார்.
அப்படி கொடுத்த ஒட்டகத்தை அந்த குடிமகன் கிராமவாசி என்ன செய்யறான்னு சொன்னா சில காலம் கழித்து வந்து மீண்டும் கேட்கிறார். அந்த கேட்கும் பொழுது அந்த கிராமவாசி இடத்துல பணியாளர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய பைத்துல் மால்ல அரசாங்கத்துல இவர் தந்ததை போன்ற ஒட்டகம் இல்லைன்னு பதில் வருது. மன்னராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய அந்த கஜானாவுல எப்படி இருக்குங்கும் போது இவர் தந்ததோ சிறிய ஒட்டகமாக இருக்கு, ஆனால் பைத்துல் மால்ல இருப்பதோ பெரிய பெரிய ஒட்டகமாக இருக்கு என்று பதில் வருது. அந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த குடிமகன் இடத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவருக்காக அந்த பெரிய ஒட்டகமாக இருக்குதா, அதை நீங்க அந்த குடிமகன் இடத்துல கொடுங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படியாப்பட்ட ஆட்சி தலைவராக மன்னராக இருந்திருப்பாங்க. நாம சிந்தித்து பார்க்கணும். இப்ப உள்ள இந்த ஜனநாயக நாட்டுல குடிமகனுக்குத்தான் முக்கிய உரிமை இருக்கு என்று வாழக்கூடிய நம்மளுடைய நாட்டுல ஆட்சி எப்படி இருக்கு? நாம போய் ஒரு 10,000 ரூபாயை போட்டுட்டோம் சொன்னா காரணம் எதுவென்றே நமக்கு சொல்லாமலே தெரியாமலே என்ன செய்யறோம், பேரண்ட்ஸ் பாக்கியில பல 100 ரூபாய் குறையுது. அக்கவுண்ட்ல ஏன் குறைஞ்சுன்னு கேட்டோம் சொன்னா, உங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்காக வேண்டி, சேவை செய்ததுக்காக வேண்டி, இதுக்காக அதுக்காக சொல்லி பல ரூபாய் மாயமாக எடுக்கப்படக்கூடிய நிலையில் நம்முடைய அரசாங்கத்தில் உள்ள அந்த பேங்குடைய நிறுவனத்தில் உள்ள நிர்வாகமாக இருக்கு. நம்ம போட்ட தொகை அப்படி இருக்கும் என்று நாம நினைப்போம். ஆனா சில மாதங்கள் கழியும் போது நாம போட்ட தொகையை விட குறைவாக இருக்கு இப்போ உள்ள நிலையில. ஆனா நபிகள் நாயக காலத்தில் எப்படி அவர் சிறிய ஒட்டகமாக கொடுக்கிறாரு, திரும்ப வந்து கேட்கும் போது பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் அந்த கிராமவாசி இடத்துல ஒப்படைங்கன்னு சொன்னா, எப்படியாப்பட்ட ஆட்சி தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்திருப்பாங்க. இது மட்டுமில்லாம மைக்கேல் ஹார்ட் என்ற அந்த அறிஞர் குறிப்பிட்டது போல மால்கம் எக்ஸ் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புரட்சியாளர். இவர் யாருன்னு சொன்னா, அந்த இடைப்பட்ட சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் வாழ்ந்த மிகப்பெரிய புரட்சியாளர். இவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த சக மக்களுடைய நிலையை பார்க்கிறார். கருப்பிட மக்களுக்காக அந்த அமெரிக்காவில் அந்த அவர்களுக்காக தனியாக ஹோட்டல்கள் இருக்கு. கருப்பிட மக்களுக்காக வழிபாட்டு தலம் தனியாக இருக்குது. இதையெல்லாம் இந்த மால்கம் எக்ஸ் என்ற புரட்சியாளர் பார்க்கிறார். பார்த்துட்டு இப்படியாப்பட்ட ஒரு இழிநிலையா என்று அந்த கருப்பிட மக்களுக்காக பலகட்ட போராட்டங்கள் எடுக்கிறாரு. அரசிடத்துல போய் கவனத்துல கொண்டு போய் சொல்றாரு. இப்படியாப்பட்ட நிலையில இஸ்லாத்தை பத்தி அறிந்து கொள்வதற்காக இவர் படிக்கிறார். அப்படி படிக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலை பார்க்கிறார். மன்னராக இருந்த சக்கரவர்த்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்துல எப்படியாப்பட்ட ஆட்சி செய்தாங்கன்னு சொல்லி இந்த மால்கம் எக்ஸ் என்ற இந்த அமெரிக்க புரட்சியாளர் ஆய்வு செய்து பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க? கருப்பிடத்தை விட வெள்ளையானவர் சிறந்தவர் இல்லை, அரபியரை விட அரபி அல்லாதவர் சிறந்தவர் இல்லை, அரபி அல்லாதவர் அரபியரை விட சிறந்தவர் இல்லை, உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு இந்த சமுதாயத்தில் இல்ல, அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற கொள்கையை பிரகடனம் செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள். இதை பார்க்கிறார். எல்லாரும் சமமாக நிற்கிறாங்க. இது போன்ற தத்துவமான கருத்துக்களை நாம இப்போ இந்த காலகட்டத்தில் சொல்லுதோம். 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இப்படியாப்பட்ட புரட்சி செய்தவராக மாமனிதர் நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்காங்க என்று சொல்லி இந்த மால்கம் எக்ஸ் என்ற இந்த புரட்சியாளர் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய கொள்கை கோட்பாடாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அழகான கருத்துக்களோடு மக்களிடம் வாழ்ந்தவர்களாக, ஆட்சி செய்தவர்களாக,
மன்னராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்தாங்க. இது மட்டுமில்லாம எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய முக்கியமான ஜனாதிபதி சக்கரவர்த்திகள் வருவாங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவிலிருந்து ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு வராங்க. அவர்கள் வரும்போது அவர்கள் வரக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கு தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான போலீஸ் என்ன செய்வாங்க, அந்த உயர் தலைவர் வாரான்னு சொன்னா பாதுகாப்புல ஈடுபடுவாங்க. அந்த முழுவதும் கண்காணிக்கப்படும். 10-15 நாளைக்கு வந்துட்டு போனாலும் வந்தாலும் அந்த பகுதியெல்லாம் முழு கண்ட்ரோல்ல அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவங்க கொண்டு வருவாங்க. இப்படியாப்பட்ட நிலைதான் ஒரு ஜனாதிபதி வாரான்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதி வழியாக மக்களோடு மக்களாக வராங்க. வரும் பொழுது பாதுகாப்புக்கு நிற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சக மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அழைப்பது ஒரு ஜனாதிபதி எப்படி அழைப்பார் தெரியுமா? தோழரே என்று அழைத்த ஒரே ஜனாதிபதி இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இந்த உலகத்துல சக மனிதர்களை சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு, நபிகளாக இருந்து கொண்டு, இறை தூதராக இருந்த ஒருவர் தன்னுடைய சக மனிதர்களை தோழர்கள் என்றே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்ப பார்த்தோம் சொன்னா உயர் குலத்தாரை ஒருவர் எப்படி அழைக்க வேண்டும் என்று கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நாம பார்த்தோம் சொன்னா கடவுளே சாமியே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படித்தான் நடைமுறையில சில வருடங்களுக்கு முன்பு வரை நம்ம பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூப்பிடுறாங்கன்னு சொன்னா தோழர் என்று கூப்பிடுறாங்க. சக மனிதர்களை இப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகித்தவர் உலகத்திலேயே நபிகள் நாயகம் மட்டும்தான் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இது மட்டும் இல்லாம நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக, சக்கரவர்த்தியை சந்திப்பதற்காக வரும் பொழுது அவருடைய படுக்கை அறை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு கயத்து கட்டல்ல மன்னர் அவர்கள் படுத்து கிடக்கிறாங்க. நபிகள் நாயகம் நிலையை பார்த்து சக தோழர் கண்ணீர் விட்டு சொல்றாங்க, பக்கத்து நாட்டு மன்னர் எல்லாம் சிறப்பான சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றாங்க என்று சொல்லும் அளவுக்கு எளிமையாக வாழக்கூடியவர்களாகத்தான் நபிகளாக இருந்தாங்க. இது மட்டுமில்லாம அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல சக மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? தங்க நாற்காலியில் அமரக்கூடியவர்களாக இருப்பாங்க. தங்கத்திலான செருப்புகளை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. தங்க கட்டில் படுத்து உறங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிரம்மாண்டமான மாளிகைகளில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாகத்தான் அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் வாழ்ந்தாங்க. நபிகள் நாயகத்துடைய வீடு எப்படி இருந்துச்சு பார்த்தோம் சொன்னா 8க்கு 8 ரூம் தான் நபிகள் நாயகத்துடைய அரண்மனையாக இருந்துச்சு. அவர்கள் மனைவி பதிவு செய்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது, நான் தொழுகையில் ஈடுபடும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையில் ஈடுபடும் பொழுது என்னுடைய கால்கள் இடையூறாக இருக்கும் என்று அவருடைய மனைவி சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படியாப்பட்ட சிறிய வீட்டில் மாமன்னர் வாழ்ந்திருப்பாங்க. இது போன்ற நிலையை இந்த உலகத்துல யாரையும் நாம பார்க்க முடியுமா? அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு அப்படி இருக்கு. இப்ப நீங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த திப்பு சுல்தானுடைய கோட்டையை நாம போய் பார்க்கலாம். மைசூர்ல இருக்குது. அதுபோல தென் மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் திப்பு சுல்தான் வந்து தங்குவதற்கான பிரம்மாண்டமான கோட்டைகள் இப்பவும் இருக்கு. நாம பார்த்தோம் சொன்னா வியப்படையக்கூடிய அளவுல பிரம்மாண்டமான கட்டடங்களில் தான் மாமன்னர்கள் வாழ்ந்தாங்க. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்களா? அவருடைய உணவு எப்படி இருந்துச்சு? நபி தோழராக இருக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை நபிகள் நாயகத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு உணவருந்துவதற்காக போறாங்க. போன நிலையில
மன்னர் வீட்டு பிரம்மாண்டமான உணவு இருக்குன்னு நாம நினைப்போம். 3 ரொட்டி துண்டுகள் தான் மாமன்னர் சக்கரவர்த்தி நபிகள் நாயகத்துடைய வீட்டுல இருக்கு. அந்த 3 ரொட்டியை 2 பேருக்கும் பங்கு வைத்துக் கொள்ளுறாங்க. 1.5 ரொட்டி வீதம் நபிகள் நாயகமும் வந்த தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களும் பங்கு வைத்துக் கொள்ளுதாங்கன்னு சொன்னா, எப்படியாப்பட்ட எளிமையான நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஆட்சி அதிகாரமும் வாழ்க்கையும் இருந்தது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்சி செய்யும் போது எந்த அளவுக்கு அந்த பைத்துல் மாலை சார்ந்த அரசாங்க சொத்து விஷயத்துல கவனமாக இருந்தாங்க. இப்ப உலகத்துல பார்த்தோம் சொன்னா, இப்ப உள்ள ஆட்சியாளர்கள் கைகளில் பல கோடிகளை லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்யுது, அவங்கள்ட்ட இருந்து கைப்பற்றுது. பத்திரிகை செய்திகளை நாம பார்க்கிறோம், பல கோடி ரூபாய் சில ஆட்சி தலைவருடைய குடும்பத்தாட்டிலிருந்து கைப்பற்றப்படுது. ஆனால் நபிகள் நாயகம் ஆட்சி செய்யும் போது அவர்களோடத்துல ஒரு முறை என்ன நடக்குன்னு சொன்னா, தொழுகையை முடித்து விட்டு வேகமாக போறாங்க. இதை பார்த்த ஒரு நபி தோழர் வந்து நபிகள் நாயகம் போயிட்டு வந்த உடனே கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்க ஏன் வேகமா எழுந்திருச்சு போறீங்களே, என்ன விவரம் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்றாங்க, பைத்துல் மாலை சார்ந்த சில அமானித பொருள் என்ன இடத்துல இருந்துச்சு, அதை திரும்ப ஒப்படைப்பதற்காக வேகமாக போறாங்கன்னு சொன்னா, எப்படியாப்பட்ட நீதிமிக்க ஆட்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடத்தி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு முறை வீதி வழியாக வரும் பொழுது பாதையில் சில பேரிச்சம்பழங்கள், அந்த பேரிச்சம்பழத்தை பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து உண்ண வேண்டும் என்று தோணுது, ஆனால் இது பைத்துல் மாலை சார்ந்ததாக இருக்கும் என்று என்னுடைய உள்ளம் பயப்படுதுன்னு சொல்லி ஒரு சக்கரவர்த்தி மன்னர் சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படியாப்பட்ட நீதியான ஆட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் காலத்துல ஒரு வழக்கு ஒண்ணு வருது. அந்த வழக்கத்தை குறைசி குலத்தை சார்ந்த உயர்குல பெண் ஒருத்தி என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த திருட்டில் ஈடுபடக்கூடியவளாக இருக்கிறார். அப்படி திருட்டில் ஈடுபடக்கூடிய அந்த மக்சூமி குலத்தை சார்ந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருட்டு கூட்டத்திற்காக கைகளை வெட்ட வேண்டும் என்ற அந்த அரசு தண்டனை நடவடிக்கை நடந்து விடுமோ என்று எண்ணி உயர்குல தலைவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, நேர நபிகள் நாயகத்தில் எந்த அளவுக்கு நெருக்கமாக யார் பழகுவாங்கன்னு பார்க்கிறாங்க. அப்படி பழகக்கூடிய உசாமா இப்னு சயீத் ரலியல்லாஹு அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, ஏ உசாமே, நீங்க போய் நபிகள் நாயகத்திட்ட கொஞ்சம் சிபாரிசு செய்க. ஏன்னு சொன்னா, நம்முடைய உயர் குலத்து பெண்மணி திருட்டில் ஈடுபட்டு விட்டா அவளுக்கு தண்டனை நிறைவேற்றுன்னு சொன்னா நம்முடைய குலத்தாருக்கெல்லாம் அவமானமாக போயிடும். இதற்காக நபிகள் நாயகத்துல கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்க, தண்டனையிலிருந்து கொஞ்சம் விலக்கு பெறுங்கன்னு சொல்லி சிபாரிசுக்காக நபிகள் நாயகத்திட்ட போகும்போது சக்கரவர்த்தி நபிகள் நாயகம் மெம்பர்ல ஏறுறாங்க, மக்கள் மேடையில ஏறுறாங்க. ஏறிட்டு கடுமையான முறையில எச்சரிக்கை செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கைகளை துண்டாக்குன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, பிரகடனம் செய்யறாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு நீதிமிக்க ஆட்சியை செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பாங்க என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, பல்லாயிரக்கணக்கான ராணுவத்துக்கு தளபதியாக இருந்த இவர்கள் நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொன்னாங்க. இப்ப உள்ள உலகத்துல ஆட்சியாளர் என்ன சொல்றாங்க தெரியுமா, என்னை விட யாரு சிறந்தவங்க,
நான் தான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் தன்னைத்தானே புகழக்கூடியவர்களாக இப்போ உள்ள உலகத்துல உள்ள ஆட்சியாளருடைய நிலை இருக்கு. மேடையில பார்த்தோம் சொன்னா அந்த ஆட்சி தலைவரை பல வகையான புகழ்வாங்க. பெரும் கடவுளே என்று அப்படியே கட் அவுட்ல எழுதி வரவேற்பாங்க. மாணிக்க சுடரே என்பாங்க, தங்கமே என்பாங்க, வைரமே என்று புகழக்கூடியவர்கள் மத்தியில நபிகளாக எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, நான் ஒரு அடிமை, இறைவனுடைய அடிமை என்று பிரகடனம் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில எப்படி நடந்து கொள்ளுதாங்கன்னு சொன்னா, இப்போ உள்ள ஆட்சியாளர் எனக்கு பல வகையான கட் அவுட் வைங்கன்னு சொல்லுவாங்க. நபிகளாக சொல்றாங்க, ஒரு காலமும் எனக்காக நீங்க யாரும் எழுந்திருச்சு நிக்க கூட கூடாதுங்கிறாங்க. ஒரு மன்னர் வரும் பொழுது எழுந்திருச்சு நிக்காதீங்க என்று சொன்ன ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, என்னை ஒரு காலமும் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஓவியம் தீட்டி விடக் கூடாதுங்கிறாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் காலத்துல ஓவியம் வரையக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருந்தாங்க. அப்படியாப்பட்ட மக்கள் மத்தியில நபிகள் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஓவியம் தீட்டக்கூடாதுங்கிறாங்க. மக்களிடத்துல போதனையும் செய்தாங்க. அதுபோல நபிகள் சொன்னாங்க, எனக்காக சிலை வடிக்க கூடாது. நபிகள் காலத்துக்கு முன்பே வாழ்ந்த பிரமிடுகள்ல, எகிப்துல இப்ப இருக்கக்கூடிய பிரமிடுகள்ல பார்த்தோம் சொன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்களுடைய சிலைகள் எல்லாம் இப்ப கூட இருக்கு. இப்ப கூட கண்காட்சியாக வைக்கப்படுது. ஆனா அதற்கு பிறகு வாழ்ந்த நபிகள் சொல்றாங்க, எனக்காக நீ என்ன செய்யக்கூடாது, சிலை வடிக்க கூடாது என்று சொன்னவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உலக தலைவர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான சிலைகளை வச்சாங்க. நபிகள் நாயகத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு சிலை வைக்கப்பட்டது. அதனுடைய தாக்கம் என்ன நிலைச்சு தெரியுமா, உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நினைச்சாங்க, கொந்தளிச்சாங்க. எதற்காக வேண்டின்னு சொன்னா, நபிகள் நாயகத்துக்கு நீ எப்படி சிலை வைப்ப என்று உலகம் முழுவதும் பெரிய அளவுல ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தி அந்த சிலையை நெஞ்சாங்க, அப்புறப்படுத்தினாங்க. எப்படி மக்களுக்கு வழிகாட்டியாக நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன். இது போன்ற எத்தனையோ விஷயங்கள். இது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டத்திலையும் மக்கள் மத்தியில நீதியாகவும் நேர்மையாகவும் ஆட்சி தலைவராக வாழ்ந்த எத்தனையோ செய்திகளை நாம் என்ன செய்யலாம், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து பார்க்கலாம். அப்படியாப்பட்ட மனிதர் தான் நபிகள் நாயகம் என்பதை புரிந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மக்களுக்கு மத்தியில் தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு தலைப்பை தேர்வு செய்து அந்த தலைப்பின் கீழ் மக்களுக்கு தேவையான குர்ஆன் ஹதீஸிலிருந்து அந்த சமகால நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு மக்களுக்கு தேவையான அந்த தகவல்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் முதல் ஜனவரி 2027 வரை அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த உலக வாழ்க்கையில் முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் அண்ணல் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நெறியாக, தங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக ஏற்று பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்ற இந்த நோக்கத்தை மையமாக கொண்டு தொடர்ச்சியாக இந்த தலைப்பின் கீழ் 10 மாத காலம் முகமது ஸல்லல்லாஹு அவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவர்கள்தான் எங்களுடைய முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பு நமக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தற்போதுள்ள ஏப்ரல் மாதம் தமிழகம் போன்ற
பல பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழலை மையமாக கொண்டு ஆட்சி தலைவர் அன்னலார் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆட்சிக்காக, கட்டிலில் அமர்வதற்காக, எம்எல்ஏ பதவிக்காக ஓடக்கூடிய இந்த தருணத்திலே ஒரு ஆட்சியாளர் எப்படி இருப்பார், நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சியை எப்படி அமைத்தார்கள், அந்த ஆட்சியில் நமக்கு எப்படி முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்ற தலைப்பு என்ற அடிப்படையில் மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக இந்த மாதத்திற்கான தலைப்பாக ஆட்சி தலைவர் அன்னலார் என்று சொல்லக்கூடிய தலைப்பை நாம் தேர்வு செய்துள்ளோம். நபிகள் நாயகம் அவர்களை பொதுவாக நாம் அறிந்து வைத்திருப்பது ஒரு தூதராக, ஒரு மத குருவாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது உண்மைதான். அது நிதர்சனமான முதல் அடிப்படையான நபிகளாருடைய ஒரு ரோலாக இருந்தது. நபிகள் நாயகம் அவர்களுக்கு 2 பதவிகள் இருந்தது. ஒன்று நபி என்று சொல்லக்கூடிய பதவி, மற்றொன்று ஆட்சி தலைவர், ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பதவி. அதிகமாக மக்களுக்கு மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு பதவி நபி என்று சொல்லக்கூடிய, மதகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு பதவியைத்தான் அதிகமாக நாம் பேசுவோம், அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சிக்கான அதிபராக நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தார்கள். சாதாரணமான ஆட்சி இல்லை. நபிகள் நாயகமே அதை பற்றி சொல்லுவார்கள், நுசிர்து பிர்ரூபி மசீரத்த சஹரின். இந்த நபி முகமது ஆகிய நான் இன்றைக்கு பயணம் செய்கின்றேன் என்று எடுத்துக்கொண்டால் 1 மாத தொலைவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த முகமதினுடைய படையை கண்டு அஞ்சும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் தன்னுடைய ஆட்சியை பற்றி சிராய்த்து சொன்னார் என்று சொன்னால், இன்றைக்கு நபி அவர்கள் புறப்படுகிறார்கள் என்று சொன்னால் கூட 1 மாத தொலைவுக்கு அப்பால் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால், முகமது அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள், முகமது அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று கேள்விப்பட்டால் தொடு நடக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வல்லரசாக, ரோமபுரிய பாரசீக வல்லரசுகளை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரே வல்லரசு முகமது நபிகளுடைய வல்லரசாக இருந்தது. நபி என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதியை, நாம் பிரம்மாண்டமான தகுதியை நபி அவர்கள் எந்த அளவுக்கு சால சிறந்த முறையில் பின்பற்றினார்கள், சால சிறந்த முறையில் அதை கடைபிடித்தார்கள், மக்களுக்கு அந்த பணியை எடுத்துரைத்தார்கள் என்று நாம் பேசுவோம். ஆனால் ஆட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த விதத்திலும் நபி அவர்கள் மிக பிரம்மாண்டமான அசாத்தியமான ஒரு ஆட்சியை நபி அவர்கள் நடத்தினார்கள். அதை நபிகள் நாயகம் அவர்களுடைய ஆட்சியில் நாம் பார்க்கின்ற போது, நபிகள் நாயகம் அவர்கள் பொதுவாக ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசன், ஒரு அதிபர், ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர், யாராக வேண்டுமா இருக்கட்டும், அவர் மக்களுக்கு கெடுதி தரக்கூடியதை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு ஆட்சியாளருடைய கடமை அது. மக்களுக்கு எதெல்லாம் கெடுதி தருமோ, மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, மக்களுடைய வாழ்க்கைக்கு எதையெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அந்த பொருட்களை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும். இந்த உலக நாடுகள், எந்த நாடுகளை வேண்டுமோ எடுத்து பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளை நாம் எடுத்து பார்த்தாலும் மது என்று சொல்லக்கூடிய போதை தரக்கூடிய வஸ்துக்கள் சாரை மாறமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காட்சி. எந்த நாட்டை நாம் எடுத்துக்கொண்டாலும் போதை தரக்கூடிய பொருட்களை வைத்துதான் அந்த அரசாங்கமே நடத்தப்படுகிறது. அது மனிதனுக்கு கேடு தரக்கூடியது, மனிதனுடைய அறிவை பாழாக்கக்கூடியது, மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாழாக்கக்கூடியது என்று நாம் அரசாங்கத்திற்கு தெரியாதா? ஆட்சி செய்யக்கூடியவனுக்கு அறிவு இல்லையா? அதெல்லாம் தெரியாம ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்கிறாமா? எல்லாம் தெரியும். இதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை நாசமாகும். அந்த மது கடையிலே எழுதி போட்டிருப்பார்கள், மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. எல்லாம் தெரிந்த வாசகங்கள் மக்களுக்கு பொட்டை எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது, மது பாட்டில்கள் எழுதப்பட்டிருக்கிறது. போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் கேடு விளைவிக்கக்கூடியதை, வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்று சொல்லி மக்களுக்கு விற்கிறான். மக்கள் அதனால் பாதிக்கப்படுகிறானே, மக்களுடைய குடும்பம் நாசமாகிறது. பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வர்றான். தண்ணியை போட்டுக்கிட்டு, சாராயத்தை போட்டுக்கிட்டு, மது அருந்தி கொண்டு கட்டின பொண்டாட்டியை போட்டு தெருவில் போட்டு அடிக்கிறான். தன்னுடைய மனைவி என்று கூட பாராமல் தன்னைத்தானே ஒரு கட்டத்திலே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மது என்ன நிலையில் தன்னை ஆக்கிறது என்று அறியாமல் சுயநலவற்ற நிலையிலே பல கொடூர சம்பவங்களுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு மனிதன் தள்ளப்படுகிறார் என்று சொன்னால், அதற்கு இந்த போதை தரக்கூடிய பொருட்கள் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சிறந்த ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும்? அந்த மது தரக்கூடிய, போதை தரக்கூடிய எல்லா பொருட்களையும் நான் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன். இந்த பொருட்கள் என்னுடைய உம்மத்திற்கு, என்னுடைய சமூகத்திற்கு, குடும்பங்கள் எல்லாரும் பயன்படுத்த இயலாது. இனி யாரேனும் பயன்படுத்தினால் கடும் தண்டனை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கணுமா வேண்டாமா? உலக நாடுகள் யாரேனும் அறிவிச்சானா? உலகத்தில் அந்த மாதிரியான சூழல் நாம் பார்க்க முடியுமா?
நபிகள் சொல்வார்கள், தன்னுடைய மதீனாவிலே ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரே உத்தரவு, குல் முஸ்தரிக்கின் வ முஷ்ரிக்கின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஹராம். அது முஸ்லிமுக்கு மாத்திரம் அல்ல, என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய ஆட்சிக்கு கீழ் வாழக்கூடிய யூதனுக்கும் ஹராம். யூதனும் பயன்படுத்த முடியாது, முஸ்லிமும் பயன்படுத்த முடியாது. இந்த ஆட்சியிலே எல்லா மனிதர்களும், என்னுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று ஒரே உத்தரவு. போதை தரக்கூடிய எல்லா பொருட்களையும் நபியவர்கள் ஒரே உத்தரவில் தடை செய்தார்களே. நபிகள் நினைத்திருந்தால் அதை வைத்து வருமானம் திருத்திருக்க முடியாதா? இன்னைக்கு மது போதை பொருட்களை வைத்துதானே வருமானத்தை திருட்டுகிறார்கள். விரோதமாக கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப காலகட்டத்திலாவது ஒரு முறையில் மது அருந்துவார்கள், கள்ளுச்சாராயம் குடிப்பார்கள், கல் அருந்துவார்கள் என்பது போன்ற பல விஷயங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சுவாசித்தா போதை ஏற்படும், இன்ஜெக்ஷன் மூலமா போதை ஏற்றுறான், பலவிதமான டெக்னாலஜிகள் மூலமாக தன்னை மாய்க்கக்கூடியதை அரசாங்கம் விற்கிறான். அதை மக்கள் சாப்பிட்டு செத்து போறான். அதை பார்த்துக்கிட்டு எனக்கு வருமானம் வந்தா போதும், என் அரசு நடந்தா போதும் என்று நினைக்கிறோமே, இது சரியான அரசா? ஒரு சிறந்த ஆட்சியா? அது எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் சரி, திமுக ஆட்சி செய்தாலும் சரி, அதிமுக ஆட்சி செய்தாலும் சரி, தேர்தலுடைய வாக்குறுதியாக கொடுப்பார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன, ஆட்சிக்கு வந்தா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொறுப்பு ஏற்றினால் கட்டிலில் அமர்ந்தால் போதை பொருட்களை நாங்கள் தடை செய்வோம் என்று வாய் கூசாமல் வாயில் வடை சுடுவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்கள். அது எந்த கட்சியா இருக்கட்டும், அது எந்த கட்சி, எந்த பாரபட்சமும் இல்லாமல் சொல்லி வைத்தது மாதிரி. ஆண் ஆட்சி செய்தாலும் சரிதான், பெண் ஆட்சி செய்தாலும் சரிதான், எந்த நாட்டிலும் எந்த மாநிலங்களிலும் அந்த ஒரு சூழலை பார்க்க இயலாது. ஆனா எங்களுடைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரே ஆட்சியாளர், உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஆட்சியாளர், தன்னுடைய ஒரே உத்தரவில் போதை தரக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஹராமாக்கி தடை செய்து மக்களுக்கு, குடிமக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை விட்டுட்டாரே. இதில் இன்றைக்கு ஆட்சிக்கு அலையக்கூடிய, ஆட்சிக்கு லாலா என்று நாக்கை தொங்க போட்டு அலையக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரி. அது முஸ்லிமா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், ஆட்சினா இப்படி இருக்கணும். போதை தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய குடிமக்களை பார்த்துக்கிட்டு அதன் மூலமா வருமானம் திட்டுவது ஒரு ஆட்சியா? இதே மாதிரி தன்னுடைய ஆட்சியில் நபிகள் நாயகம் சொல்வார்கள், ஒரு ஆட்சியாளராக இருந்தால் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் ஏதேனும் குற்றங்கள் நடக்கும் போது அதற்கு கண் துடைப்புக்கு தன்னை கொடுப்பது ஒரு ஆட்சியாளர் அழகு கிடையாது. கண் துடைப்புக்கு இன்றைக்கு உலகத்துல குற்றங்கள் எல்லாம் பெருகுவதற்கு காரணம் தண்டனைகள் குறைவு. அது கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், விபச்சாரமா இருக்கட்டும், பல குற்றங்களை சர்வசாதாரணம் இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அரசாங்கம் ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய அந்த மெத்தனம் தான் அதுக்கு காரணம். குற்றவாளி பெறுகிறான் என்று சொன்னா தண்டனைகளை குறைவு. ஆனா நபிகள் நாயகம் சொல்லுவர்களுடைய ஆட்சியில ஒருவர் குற்றம் செய்வதற்கு நடுங்குவார். ஏன்? நபிகள் அவருடைய ஆட்சியில நபிகள் நாயகம் சொல்லுவர்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன் வல் உதுன பில் உதுன் வல் அன்ஃப பில் அன்ஃப் வஸ் சின்ன பிஸ் சின். பழி வாங்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு வாழ்வு உண்டு. ஒரு அரசாங்கமாக இருந்தால் ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு குடிமகனுடைய உயிரை இன்னொருவர் அநியாயமான முறையில் கொலை செய்து விட்டால் ஒரு அரசாங்கம் கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுக்கும். சாதாரணமான விஷயம் கிடையாது. கொலை செஞ்சிட்டா அந்த கொலையாளி அடுத்த வினாடியே தூக்கில் தொங்கிடப்படுவார் நபிகளாருடைய ஆட்சியில். அதில் நபிகள் பாரபட்சம் காட்ட மாட்டார்கள். வேண்டிய வேண்டாம் தெரிஞ்ச தெரிய அதெல்லாம் ஈடுபடாது. என்னுடைய ஆட்சியிலே குற்றங்களை இரும்புகரம் கொண்டு நான் ஒடுக்குவேன் நபிகள் சொல்ல நடத்தி காட்டினார்கள். உலகத்துல பார்க்க முடியுமா? இன்றைக்கு செய்தித்தாளில் பார்க்கிறோம், 100 கொலை செய்தவர் மீண்டும் சிறைக்கு சென்றார், மீண்டும் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். ஒருத்தர் 100 கொலை செய்யறதுக்கு செல்றான்னா அப்ப எந்த நட்சத்திரத்துல ஆட்சி இருக்குங்க பார்க்கிறோம். இன்னைக்கு கொலை செஞ்சுட்டு ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு சிறைக்கு போறான். சிறைக்கு போய் கொலையாளியுடைய வரிப்பணம், ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய வரிப்பணத்துல 3 வேளை மூக்கு முட்டை மாதிரி திங்கிறான், படுத்து கிடக்கிறான். தன்னுடைய நிலையை என்னோட கவலையும் இல்லாமல் தன்னுடைய நாட்களை கடத்துகிறான். வெளியே வந்தாவது வீட்டை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வருமானத்தை பார்க்கணும், சாப்பாடு பார்க்கணும் என்ற பல கவலைகள் இருக்கும். ஆனா ஒரு குற்றத்தை செய்து சிறைக்கு போனால் அங்கே 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ, தங்குவதற்கு தங்குமிடம் ஃப்ரீ, எல்லாம் இலவசம், எந்த கவலையும் இல்ல.
மன நிம்மதியோடு சிறையில் இருந்துட்டு வெளியே வர்றான், மீண்டும் அந்த தவறை செய்யறான், மீண்டும் சிறைக்கு போறான். இப்படியே 100 கொலை அளவுக்கு ஒருத்தன் செல்றானா இது ஒரு சிறந்த ஆட்சிக்கு அழகா? ஒரு சிறந்த ஆட்சியாளருடைய அழகாக முன்மாதிரியாக நபிகள் நாயகம் சொல்வர்கள் இருக்கவில்லையா? ஒருத்தர் கொலை செஞ்சா அடுத்த நொடியே நபிகள் நாயகம் சொல்வர்கள் கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுத்தார்களே, அதனால் குற்றங்கள் குறைந்தது. அதன் மூலமாக அடுத்த வினாடியே நபிகள் நாயகம் சொல்வர்கள் இன்றைக்கு நான் இவரை கொலை செய்ய முயற்கிறேன் என்று சொன்னால் அந்த குடும்பம் எப்படி நடுத்தருக்கு போகுமோ அதே போல என்னுடைய குடும்பம் அடுத்த நொடிக்கு நடுத்தருக்கு போயிருமே. என் குடும்பத்தினுடைய மனைவி மக்கள் எல்லாம் நடுத்தருக்கு போயிருவாங்க, அவன் குடும்பம் மட்டும் போகாத. இன்று ஒவ்வொருவரும் நடுங்கக்கூடிய நிலையில் நபிகள் நாயகமுடைய ஆட்சி இல்லையா? அதே போல நபிகள் நாயகமுடைய ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு பெண்களுக்கு எங்களுடைய ஆட்சியில் பாதுகாப்பு என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை கட்டி விடுறான். ஒருத்தர் சொல்லா ஆட்டோவில் நாங்கள் பத்தனை வைப்போம், அந்த பத்தனை அமைக்கினால் அந்த இடங்களில் சிக்னல் வரும், அதன் மூலம் ஒரு பாடிகார்டு வருவாரு, கதை விடுறான். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு, பெண்ணுடைய கற்புக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் எங்களுடைய தூதர் நபிகளாருடைய ஆட்சியில் அதை நீங்கள் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் சொல்வார்கள் ஒரு பெண்ணுடைய கற்பு பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் கல்லெறிந்து அந்த நபரை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு மத்தியில் ரத்தம் சொட்ட சொட்ட மரண தண்டனை கொடுத்தார்களே, ஒருத்தரும் பயப்படுவான். யாரும் பெண் பக்கம் போக பயப்படுவான். அந்நிய பெண்களை தவறான முறையில் பார்க்க நினைப்பவன், தவறான முறை அடைய நினைப்பவன் அஞ்சே செத்து போவான். அது பக்கத்துல போயிடக்கூடாது. ஒரு பெண்ணுடைய கருப்பு பாதிக்கப்பட்டால், பெண்ணுடைய கருப்பை நாம் எடுத்துக்கொண்டால், பாலியல் வன்கொடுமை செய்தால் நம்முடைய நிலை ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியிலும் அவமானப்பட்டு நம்முடைய உயிர் பரிதாபமான நிலையை வென்றோம் என்று விபச்சாரத்திற்கு மரண தண்டனையாக கல்லறி தண்டனை கொடுத்தார்களே, அதன் மூலமாக எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டது என்று சொன்னால், ஒரு முறை அத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிகள் நாயகத்திடம் கேட்கிறான், யார் ரசூலுல்லாஹ் எங்க பார்த்தாலும் வழிப்பறி கொள்ளை அடிக்கிறவன் ஜாஸ்தி ஆயிட்டான், ஒரு நிம்மதியா ஒரு பயணத்துக்கு போக முடியல, என்ன யார சொல்ல பண்றது, ஏதாச்சும் வழி சொல்லுங்க நபிகள் நாயகத்திட அத்தி என்று சொல்லக்கூடிய சஹாபி கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்தியே ஹிராவை நீ பார்த்தது உண்டா? ஹிரா என்று சொல்லக்கூடிய பகுதியை நீ கேள்விப்பட்டது உண்டா? அப்போ அவர் சொல்றாரு, யார சொல்லா நான் கேள்விப்பட்டது இல்லை, ஆனா எனக்கு அது பற்றிய சில தகவல்கள் தெரியும். நீ உயிரோடு இருந்தால், நீ நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் வழங்கப்பட்டவனாக நீ இருந்தால் நிச்சயம் நீ காண்பாய். எதை? ஹிராவிலிருந்து ஒரு பெண் தன்னந்தனியா ஒட்டகத்திலே பயணம் செய்து மக்காவிலே வலம் வருவதற்கு, காபாவை சுற்றி வருவதற்கு தன்னந்தனியாக பயணப்பட்டு வருவதை நீ பார்ப்பாய். கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருந்து சென்னைக்கு போக தூரம், உதாரணத்திற்கு நம்ம ஊர்ல இருந்து சென்னைக்கு போகக்கூடிய தூரத்திற்கு ஹிராவிலிருந்து மக்கா வரை ஒரு பெண் தன்னந்தனியாக ஒட்டகத்தில் பயணம் செய்து என்னுடைய ஆட்சியின் கீழ் அதை நீ பார்ப்பாய். அவர் அடுத்து சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு ஆயுள் காலத்தை அதிகப்படுத்தி தந்தான், நான் ஆயுள் காலம் அதிக நாட்கள் வாழ்ந்தேன். அந்த பெண் தன்னந்தனியாக ஒட்டகத்திலே மக்கா வரை வந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னார்களே, சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு அளித்த ஆட்சி உலகத்தில் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? பச்சில குழந்தையை கற்பழிக்கிறான், பச்சில குழந்தை தன்னுடைய பாதுகாப்பு இல்லாமல் வாழக்கூடிய ஆட்சி உலகம் இது. அது எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் சரி, யார் பாஜக ஆட்சி செஞ்சாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி செஞ்சாலும் சரி, திமுக செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கா? பெண்களை ஒரு நிம்மதியான முறையில் வெளி உலகத்துக்கு அனுப்புனா பெற்றோர்கள் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லையா அன்றைக்கு? ஏன் இதுக்கு காரணம்? குற்றம் செஞ்சா தண்டனை கொடுக்கல, குற்றம் செய்வதற்கு பயப்படக்கூடிய அளவுக்கு தண்டனைகள் இல்ல. இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய கருப்பு பாதிக்கப்பட்டா சிறைக்கு போவேன், சிறைக்கு போனா மூக்கு முன்று திம்பேன், தின்று தூங்குவேன், எனக்கு என்ன கவலை என்று இருந்தால் குற்றங்கள் பெருகும். இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குற்றவாளிகள் பெறுகிறார்கள், விபச்சாரம் பெறுகிறது, பாலியல் வன்கொடுமைகள் பெறுகிறது என்று சொல்ல காரணம் என்ன? ஒரு ஆட்சியாளர் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஆட்சி செய்யுமா? எப்படி பணத்தை அடிக்கலாம், எப்படி பணத்தை சுட்டலாம், எப்படி ஊழல் பண்ணலாம் என்பது மாதிரியான சிந்தனையில் ஆட்சி செய்ய உருப்படுமா? எங்களுடைய நபியினுடைய ஆட்சியில நபிகள் நாயகம் அவர்கள் யாராலும் செய்து காட்ட முடியாத குற்றவியல் சட்டங்களை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் இரும்புகரம் கொண்டு ஒதுக்கி காட்டினார்களா? இதில் நமக்கு முன்மாதிரி. இந்த சூழலிலே நாம் பேசுகின்றோம். இந்த சூழலிலே இன்னும் சிறு நாட்களிலே நாம் நம்முடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றி மக்களுடைய
மக்களாட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. ஆனா உண்மையிலே மக்களாட்சி நடைபெறுதா? யாருக்கும் சாதகம் பாதகம் பாராமல் ஆட்சி நடக்கிறதா இந்த இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில் ஓரளவு எடுத்துக்கலாம். இந்தியாவில் நடக்கிறதா? மதச்சார்பற்ற நாடு தானே இந்தியா. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடையும் இந்துக்களுடைய நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யறான, காவி வெண்மத்தை கக்குறான. இது ஒரு ஆட்சியரோட அழகா? எங்களுடைய நபியினுடைய ஆட்சி, மதீனாவிலே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்தார்கள். மதீனாவிலே முஸ்லிம்கள் தான் அதிகமான மக்கள், பெரும்பான்மை மக்கள். சிறுபான்மை மக்கள் யூதர்கள். இன்றைக்கு நாம எப்படி இந்தியாவிலோ அந்த மாதிரி யூதர்கள் அன்றைக்கு நபிகள் நாயகத்துடைய ஆட்சியில பெரும்பான்மை சிறுபான்மை பார்த்து நபிகள் நாயகம் சொல்ல தீர்ப்பளிக்க மாட்டார்கள். யார் தவறு செய்தாலும் சட்டப்படி அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்படும். நபிகள் நாயகத்துடைய ஆட்சியில ஒரு முஸ்லிம் யூதனை பலார் என்று கன்னத்தில் அடித்து விட்டார். யூதன் நபிகள் நாயகத்தை தேடி வர்றார். யார் ரசூலுல்லாஹ், என்னை அநியாயமான முறையிலே இவர் காயப்படுத்தி விட்டார், என்னை அநியாயமான முறையிலே என்னை துன்புறுத்தி விட்டார், இவருக்கு தண்டனை அளியுங்கள் என்று ஒரு யூதர், ஒரு சிறுபான்மை மக்கள் நபிகளாரை நோக்கி பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியிலே இந்த சூழலை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி நபிகள் நாயகத்திடம் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்வார்கள், நீ முஸ்லீம் என்னை சார்ந்தவன், நீ பெரும்பான்மை என்னை சார்ந்தவன் என்று பார்த்தார்களா? குற்றம் செய்தவர் அநீதி இழைத்தவன் யாராக இருந்தாலும் தண்டித்தார்களா? இன்னைக்கு அந்த பாரியார சூழலை பார்க்க முடியுமா? முஸ்லீம் என்று சொன்னாலே தீவிரவாதி என்று கங்கரம் கட்டி தவறான கருத்துக்களை இன்றைக்கு மீடியா கக்குறான. முஸ்லீம் என்று சொன்னா குண்டு வச்சிருவான், முஸ்லீம் என்று சொன்னா மதத்தை கிழிச்சிருவான், மக்களை அழிச்சிருவான், குண்டு வச்சு நாசமாக்கிடுவான் என்று சொல்லி வாய் குசாம பொய்களை கக்குறாங்களே. இந்த மதச்சார்பற்ற நாட்டுல ஒரு முஸ்லீம் தவறு செய்தால், தவறு செய்யாவிட்டாலும் தவறு செய்தால் என்று ஜெயிக்குள்ள போயிட்டு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு விடுதலை ஆகாம இன்னைக்கு இருக்கிறாங்களே. இதெல்லாம் ஆட்சிக்கு அழகா? இதெல்லாம் ஒரு ஆட்சியாளருடைய பண்பா? எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்கு முன்மாதிரி இலக்கத்தை காணலுக்கும் ரசூலுல்லாஹ் உஸ்வத்துல் ஹஸனா எங்கள் நபி இடத்தில் இருக்கிறது. எங்கள் நபி தொழுகைக்கு மாத்திரம் முன்மாதிரி கிடையாது, நோன்பு வைப்பதற்கு மாத்திரம் முன்மாதிரி கிடையாது. எப்படி ஆட்சி செய்யணும், யாரை எப்படி நடத்தணும், எந்த அடிப்படையில் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாக அமையணும் என்பதற்கு ஒட்டுமொத்த ரோல் மாடல் முகமது ஸல்லல்லாஹு அவர்கள். முகமது நபியினுடைய ஆட்சியில குற்றங்களை இருமுகரம் கொண்டு ஒடுக்கினார்கள். அது யாராக இருந்தாலும், பெரும்பான்மையா இருந்தாலும் சிறுபான்மையா இருந்தாலும் தவறு செய்தவன் யார் என்றுதான் பார்த்தார்களே தவிர வேண்டியவனா வேண்டாதவனா என்று பார்க்கக்கூடிய ஆட்சி நபிகளுடைய ஆட்சி இல்ல. இறுதியா ஒரே செய்தியை சொல்லி முடித்துக்கிறேன். நபிகள் நாயகம் சொல்வார்கள், மக்கா வெற்றியின் போது எந்த நாடு எந்த ஊர் தங்களை விரட்டியதோ, தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் செய்து சென்றார்களோ மதீனாவிற்கு, பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவு கிடைத்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மக்காவை நோக்கி இரத்தமின்றி ஆயுதமின்றி சண்டையின்றி மக்காவை கைப்பற்றுகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான். எந்த ஒரு சண்டையும் போடல. மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகத்துடைய பெரும்பான்மை படையை பார்த்து எல்லாரும் பயந்துட்டான். ஒன்றும் செய்ய முடியாது. நபிகள் நாயகத்துடைய ஆயுதங்கள் எதுவும் வெளியேற்றப்படவில்லை, எந்த ஒரு சொட்டு ரத்தமும் சிந்தப்படவில்லை, எந்த ரத்தமும் இன்றி எந்த ஒரு ஆயுத கலப்பொன்றுமின்றி சண்டைகள் இன்றி மக்காவை நபியவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் மக்கா வெற்றியின் போது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. உயிர் குலத்து பெண்மணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, மக்சூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகத்துடைய அந்த ஆட்சியின் போது திருடி விடுகின்றார்கள். நபிகள் நாயகத்துடைய ஆட்சியில யார் திருடினாலும் அவருடைய கரங்கள் வெட்டப்படும். அது உயிர் குலத்தவராக இருந்தாலும் தாழ்ந்த குற்றவராக இருந்தாலும் யாரா இருக்கட்டும், நபிகள் நாயகத்துடைய ஆட்சியில இஸ்லாமிய ஆட்சியில ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் திருடினா அவருடைய கைகள் வெட்டப்படும். அப்போ அவர் உயிர் குலத்து பெண்ணாக மாறிட்டார். உயிர் குலத்து பெண்ணாக இருந்தோடனே சமுதாய மக்கள் எல்லாம் அந்த மக்கா வெற்றியின் போது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உயிர் குலத்து கூட்டத்தெல்லாம் கூட்டி பேசுறாங்க, இவருடைய கைகள் வெட்டப்பட்டால் நமக்கு அசிங்கம், நம்முடைய கோத்திரத்துக்கு பெரிய இலக்கு இழிவு, இதை என்ன பண்ணலாம் என்று யோசிக்கும் போது நபிகளுடைய செல்ல பிள்ளை வளர்ப்பு பிள்ளையா இருந்த உசாமா அவங்களை ஏவி விடுறாங்க. உசாமாவே, நபிகள் உங்கள்ட்ட செல்லமா பழவாங்க, நபிகள் உங்கள்ட்ட ரொம்ப பாசமா பழவாங்க, நீங்க நபிகள் நாயகத்தோட செல்ல பிள்ளை, எப்படியாச்சும் இந்த பெண்ணுக்கு தண்டனை இல்லாம ஆக்கிருங்க, நபிகள் நாயகத்தை கோரிக்கை வைங்க. நபிகள் நாயகத்தை இவரு கோரிக்கை வைக்கிறது வராரு. வளர்ப்பு மகனாக நபியவர்கள் வளர்த்த, ஆரம்ப காலத்தில் வளர்ப்பு மகனாக இருந்தார்கள், பிறகு இஸ்லாம் வளர்ப்பு மகன் எல்லாம் கிடையாது என்று தடை செய்தார்கள். பிறகு செல்ல பிள்ளையாக நபிகளாருக்கு இருந்தார்கள். மிகவும் நேசத்திற்குரிய பிள்ளை உசாமா. அவர் நபிகள் நாயகத்தை சொல்றாங்க,
ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நடந்து போச்சு, எப்படியாச்சும் பார்த்து செஞ்சிருங்களேன், வச்சிருங்களேன் நபி நான் சொன்ன நபிநாத்துடைய முகங்கள் எல்லாம் அப்படியே சிவந்து போகிறது. நபிகளாருடைய முகங்கள் சிவந்து போய் நபியெல்லாம் மக்களை அனைவரை அழைக்கிறார்கள். நபியெல்லாம் மக்களை அனைவரை அழைத்து மக்களுக்கு அறிவு செய்தார்கள். ஓ கூட்டத்தாரே, என்னுடைய மகள் ஃபாத்திமா அவர்கள் திருடி இருந்தாலும் அவருடைய கரங்கள் வெட்டப்படும். சுப்ஹானல்லாஹ், சாதாரணமான வார்த்தை அல்ல. இன்னைக்கு ஒரு பெண், உயர் குலத்து பெண் என்று நீங்கள் மதிக்கக்கூடிய பெண் திருடியதற்காக அவரை நான் தண்டிக்க கூடாது என்பதற்காக உசாமாவை ஏறி விட்டுருக்கீங்களா? இதே நிலை என்னுடைய மகள் திருடி இருந்தாலும் அவருடைய கைகள் வெட்டப்படும். ஒரு திருடினால் கைகள் வெட்டப்படும். அது யாரா இருந்தாலும் குற்றங்கள் செய்தால் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் யாரும் தெரியாது, தெரிஞ்சவன் தெரியாத யாரும் எனக்கு தேவையில்லை, பெரும்பான்மை சிறுபான்மை எதுவும் எனக்கு தேவையில்லை. யார் நீதி யார் அநீதி செய்திருக்கிறார் என்பதை தான் என்னுடைய ஆட்சி பார்க்குமே தவிர, குற்றங்களை குறைப்பதுதான் என்னுடைய ஆட்சியினுடைய மையமாக இருக்குமே தவிர, குற்றவாளிக்கு நான் தண்டனை கொடுப்பேன், யாரு பாதிக்கப்பட்டாரோ அவருடைய மனம் புண்படாமல் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் இந்த முகமது ஸல்லல்லாஹு ஆட்சி என்று நிரூபித்து காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஆட்சி இந்தியாவில் வரணும். பல தலைவர்கள் பேசுறாங்க. பல தலைவர் அத்வானி போன்ற தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்தியாவில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் அரபு நாட்டு ஆட்சி இங்கு நடத்தப்படணும், அரபு நாட்டு சட்டங்கள் இங்கு ஏற்றப்பட்டாலே ஒழிய குற்றங்கள் குறையாது, கொலைகள் குறையாது, விபச்சாரம் குறையணும் என்று சொன்னால் அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வா, கல்லெறிந்து மரண தண்டனை கொடு, ஒரு பெண்ணின் மீது தவறான எண்ணத்தோடு தவறான முறையில் நடந்து கொண்டால் பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு சிறைக்கு செல்வது மட்டும் போதாது, இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்து, கொலையாளிக்கு அரசாங்கம் மரண தண்டனை கொடு, திருட்டுக்கு கைகள் வெட்டப்பட்டால் அடுத்த முறை திருடன் நினைப்பானா? இது மாதிரியான சட்ட திட்டங்களை எல்லாம் நடத்தி காட்டிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக வாழ்ந்து வர்ணித்தார் நம்முடைய நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான முன்னுதாரணமாக இருக்கிறது. விரும்பின உலக மர்மி வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல, உலகத்தினுடைய ஆட்சிக்கும் நமக்கு முன்மாதிரி. இந்த சூழ்நிலையிலே இந்த தகவல் நமக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடிய தகவலாக இருக்கும். வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆட்சி நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆர்வ கோளாறுல அதிக மக்கள் தங்களுடைய ஓட்டுக்களை பாழாக்கி விடக் கூடாது. ரசிகன் ரசிகை என்பதெல்லாம் ஒரு ஓரத்தில் இருக்கணும். நமக்கு இந்த தருணத்தில் யார் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்களுக்கு, அது முஸ்லிம்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து நம்முடைய ஜனநாயக கடமை நாம் தீர்க்க வேண்டும். நம்முடைய ஆட்சி கட்டளில் யாரை அமர்த்துவது என்ற அந்த தீர்ப்பை மக்களாகிய நாம் அந்த ஜனநாயக கடமையின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும். ஓட்டை பாழாக்கி விடாமல் எல்லாரும் தங்களுடைய ஜனநாயக கடமை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு மதத்தால் மக்களை ஆளக்கூடிய எந்த ஒரு கூட்டணியும் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் நுழைந்து விடக் கூடாது என்பதிலே அழுத்தம் திருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து ஆட்சி தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை முன்மாதிரியாக கொண்டு இந்தியா செயல்படும் என்று சொன்னால், தமிழ்நாடு செயல்படும் என்று சொன்னால் நிம்மதியான மன அமைதியான பாதுகாப்பான குடிமக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அதுதான் வித்திடுமே ஒழிய இது மாதிரியான போலித்தரமான கண் துடைப்புக்கான சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். வரக்கூடிய காலங்களில் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நமக்கு தந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு நபிகளாருடைய ஆட்சிக்கான ஒரு முன்மாதிரி சமுதாயம் ஏற்று நடப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானா என்ற பிரார்த்தனையோடு எங்களுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். அதுபோல ஒரு கூடுதல் அறிவிப்பு வரக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை மாணவ மாணவிகளுக்கு கோடை விடுமுறை விடப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே கோடை விடுமுறையை தவறான முறையில் பயன்படுத்தி விடாமல், வெயில்களை சுத்தாம, தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விடாமல், தன்னுடைய மனதை மாற்றி விடாமல் அவர்கள் மார்க்க கல்வியின் பக்கம் மீட்கப்படுவதற்கு ஒரு 10 நாட்கள் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்கானர்களை 10வது வைத்து கோடை கால பயிற்சி முகாம் வருடம் நடைபெறும். இந்த வருடமும் ஒரு 12 நாட்கள் ஏப்ரல் 18 முதல் 30 வரை நடைபெற இருக்கிறது. இதிலே அதிகமான மாணவர்கள் 1 முதல் 12ஆம் வகுப்புகளிலே எந்த மாணவர்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் தாராளமான முறையில் கலந்து கொள்ளலாம். வயது வித்தியாசம் இல்லை, வகுப்பு வித்தியாசம் இல்லை. யார் வேண்டுமானாலும் தங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கலந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ரூபாய் 300 நுழைவு கட்டணமாக நாம் நிர்ணயித்துள்ளோம். விரைவாக உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மாணவ செல்வங்களை சேர்த்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் ஊட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபையை முடியும் போது ஓதி கலந்து